Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம நேந்திரம் பழம் வச்சு ஒரு சூப்பரான ரோஸ்ட் எப்படி பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசில் அடிக்கடி ஸ்கூல்லேருந்து வர்றப்ப எங்கள் அம்மா பண்ணி வச்சுருக்கிற ரெசிபி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு நேந்திரம் பழம் தான் பெஸ்ட்டு. ஸோ நேந்திரம் பழம் உங்கள் ஏரியாவில் கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பழம் வந்து மேக்ஸிமம் நல்ல பழுத்த பழமாக சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஒரே ஒரு பழம் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். முதல்ல சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை நான் பீல் பண்ணிக்கிறேன். வெறும் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். நேந்திரம் பழம், நெய், அப்புறமா சுகர். ஸோ பசிக்குதுன்னு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சட்டுன்னு பண்ணலாம். இப்போ பழத்தை வந்து பீல் பண்ணியாச்சு. இது நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த ஹாஃபை ஒரு 3லேருந்து 4 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். தின் ஸ்லைசஸாக இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரிமைனிங் ஹாஃபையும் அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து முதல்ல நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யோட டேஸ்ட் சிலருக்கு பிடிக்காது, அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். பட் நெய் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பழம் பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்த பழம் எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஆல்ரெடி நான் நேந்திரம் பழம் யூஸ் பண்ணி ஒரு பாயசம், பழம் பிரதமன் அப்படின்னு ஒரு பாயசம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி அது. இப்போ பார்த்தீங்கன்னா பழம் ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. ஒரு அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். இப்போ இந்த சைடையும் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த நெய்யில் பழம் ரோஸ்ட் பண்ணும்போதே கமகமான ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த சைடையும் திருப்பி போட்டு அதையும் குக் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக சுகர் மேலே தூவி விடலாம். ஸோ தட் அது குக் ஆகிறப்ப அந்த சுகர் கேரமலைஸ் ஆகி ஒட்டி பார்க்க சூப்பராக இருக்கும் பளபளன்னு. ஸோ அவ்வளோதான். இப்போ 2 சைடும் நல்ல பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். எம்மியான பழம் ரோஸ்ட் இப்போ ரெடி. இது அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறுனாலும் நல்லதாக இருக்கும், பட் சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுகர் ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான நேந்திரம் பழம் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவும் போல். ஸோ மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.